ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. பாருங்கள், நம்முடைய ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அது எப்படிப்பட்ட வல்லமை என்று சொல்ல அந்த பகுதியிலே திரும்ப வாசித்தால், தொடர்ந்து வாசிக்கும் பொழுது எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி தான் எலியா. வானத்திலிருந்து அக்கினியை இறக்குகிறார். அந்த தீர்க்கதரிசியுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மழை நிற்க வேண்டும் என்று, மழை வரக்கூடாது என்றால் அப்படியே அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. மழை வரவில்லை. அதே மாதிரி மீண்டுமாய் கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறார், மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் வானத்தின் எல்லா மதகளை திறந்து எல்லா பஞ்சங்கள் மாறுகிற விதத்திலே மழை பெய்ய பண்ணுகிறார். எவ்வளவு வல்லமை ஜெபத்திற்கு உண்டு என்பதை பாருங்கள். ஆனால் அந்த எலியாவை குறித்து வேதம் சொல்கிறது, நம்மை போல பாடுள்ள ஒரு மனிதரா. இப்ப நம்மை போல பாடுள்ள மனிதருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். ஆனால் நமக்கு பிரச்சனை என்னவென்றால், நம்முடைய ஜெபம் எங்கு கேட்கப்படும், நம்மளாம் அதற்கு தகுதியா என்று சொல்லி பல விதத்திலே நாம் புலம்புகிறோம். பல விதத்திலே நம்பிக்கையற்று போய்விடுகிறோம். விசுவாசத்தை இழந்து விடுகிறோம். ஊக்கமான ஜெபத்தை ஏறெடுப்பதை நிறுத்தி விடுகிறோம். ஆனால் ஊக்கமான ஜெபம், சோர்ந்து போகாமல் ஊக்கத்தோடு கூட என் ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார், என் ஆண்டவர் என் தேவைகளை சந்திப்பார், என் ஆண்டவர் பலவீனத்திலிருந்து விடுவிப்பார், நான் ஜெபிக்கும் பொழுது அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஊக்கமாய் உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிட்டால் நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஒரு பத்திரிகையை குறித்து நான் ஒரு புத்தகத்திலே படித்தேன். அந்த பத்திரிகையின் பேர் ஹெரால்ட் ஆஃப் ஹிஸ் கம்மிங் சொல்லப்பட்ட பத்திரிகை. ஆவிக்குரிய ஒரு பத்திரிகை. ஆண்டவரை பற்றிய செய்திகள், வருகை பற்றிய செய்திகள் எல்லாம் ஏராளமாய் நிரம்பி அந்த பத்திரிகை லட்சக்கணக்கிலே அச்சடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அதை அனுப்புவதற்கு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவதற்கு பணம் இல்லை. தபால் செலவுக்கு கூட பணம் இல்லை. என்ன செய்வதுன்னு அங்கலாய்க்கிறார். இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவ்வளவு பத்திரிகை ரெடி பண்ணிட்டோம், ஆனா சேர வேண்டிய இடத்துல அது போய் சேரலன்னு சொல்லி அங்கலாய்க்கும் போது, அந்த பத்திரிகையின் ஆசிரியர் என்ன செய்வேன்னு தெரிவிக்கும் போது திடீரென்று அவருக்கு ஒரு காரியம் தோன்றுகிறது. ஏன் நாம் ஜெபிக்க கூடாது? அலுவலகத்தின் வேலை செய்கிற நபர்கள் அத்தனை பேரும் ஒரு இடத்தில் கூடி வர வைக்கிறார். பத்திரிகை பிரிண்ட் பண்ணிவிட்டோம், எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. நம்மிடத்தில் இருந்தால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஜனங்களை போய் சென்றடைய வேண்டும், அதற்கு பணம் வேண்டும். நாம் எல்லாம் ஊக்கமாய் ஜெபிப்போம் என்று சொல்லி எல்லாம் ஒருமுகப்பட்டு உபவாசத்தை கூறி ஜெபிக்க ஆரம்பித்தார்களா? நடந்தது என்ன தெரியுமா? சீனா தேசத்தில் ஒரே ஒரு விசுவாசியோடு கர்த்தர் பேச ஆரம்பித்தாரு. பேசி அதற்கான பணத்தை அனுப்பி வைத்தார். ஒரே மனிதன் அவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து அந்த பத்திரிகை எல்லா இடத்திலும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரே சந்தோஷம், கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். அதோடு மட்டுமல்ல, அந்த விசுவாசி இந்த பணத்தை கொடுத்து கொஞ்ச நாட்களுக்குள்ளே சீன அரசாங்கம் ஆண்டோட பிள்ளைகளை துன்பப்படுத்துகிற அளவு எல்லா காரியங்களும் அவங்கள்ட்ட இருக்க பொருட்கள் எல்லாம், மற்ற காரியங்கள் எல்லாம் பயன்படுத்த முடியாதபடி காரியங்களை, சட்டங்களை கொண்டு வந்து விட்டது. அவர் சொன்னாராம், ஒருவேளை அந்த பணம் என்னிடத்தில் அவ்வளவு பணம் இருந்தால் எல்லாம் பயனற்றதா போயிருக்கும். இன்னைக்கு ஆண்டோட ஊழியத்திற்கு பயன்பட்டது கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அழகாக செய்தான் அந்த ஆண்டோருக்கு பயந்த மனிதன் சொன்னாராம். ஆனா இங்கு பாருங்கள், பத்திரிகையுடைய ஆசிரியர் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பத்திரிகைகள் அத்தனையும் அனுப்புவதற்கு வழி செய்தார். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் ஒவ்வொரு இடங்களிலும் கிரியைகள் நடப்பிக்கிறார். அதற்கு காரணம் ஜெபம். ஏன் நீங்களும் நானும் ஜெபிக்க கூடாது? சோர்ந்து போகாமல், எங்க ஜெபத்துக்கெல்லாம் பதில் வரல, ஜெபித்து பார்த்து விட்டோம், விட்டுறாதுங்க. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். தாழ்த்தி ஆண்டவர் கையில ஒப்பு கொடுப்போமா, ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டுப்பா. நீர் பூமியில் இருந்த நாட்களிலும் ஜெபிக்கிறவராகத்தான் இருந்தீர். பகலெல்லாம் ஊழியம் செய்து இரவெல்லாம் ஜெபித்தீர். நீங்களை இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்தை குறித்தே நீர் அதிகமா பேசியிருக்கிறீங்கப்பா. அநேக நேரத்தில் எங்கள் ஜெப வாழ்க்கை அப்படியே மங்கி விடுகிறது. ஜெபிப்பதிலே குறைப்பட்டு விடுகிறோம். உமக்கு காரியங்களை தெரிவிப்பதற்கு பதிலாக மற்றவரிடம் சொல்லுகிறோம். யாரிடமாவது பிரச்சனை பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்க என்று ஓடுகிறோம். பின்பு பிரச்சனை அதிகரிக்கிறதே ஒழிய குறைந்த பாடு இல்லை. இந்த நாளிலும் கூட ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்பதை வார்த்தையின் மூலம் அறிந்து கொண்டோம். எங்கள் ஜெபத்திற்கும் வல்லமை உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பதில் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் பாரத்தோடு ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்திற்கு பதில் வரட்டும். இயேசு என்கிற நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவீராக, ஜீவனை கட்டளையிடுவீராக, தட்டைகளை ஒட்டைப்பீராக. அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. பெரிய காரியங்கள் செய்வதற்காக நன்றி. துதியை நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஊக்கத்தோடு ஜெபிப்போம். நம்முடைய ஜெபத்திற்கு வல்லமை உண்டு, பதில் வரும். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.